ஒரு படம்னு வரும்போது கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த கான்ட்ரவர்சி ஒரு படத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமோ, மேபி ஒரு சாங் வந்தாலோ, அந்த மாதிரி வரும்போதோ, இல்ல டீசர்ஸ், ப்ரோமோஸ் வரும்போது, படத்துக்கான கான்ட்ரவர்சிஸ் வந்து ஆரம்பிக்கும். பட் இங்க இந்த படத்துல ஒரு ஆடியோ லான்ச்ல இருந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, அது படத்த நோக்கி போகாம, படத்த தடை செய்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. மேட்ச் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசுகிறேன். பிஃபோர் வி கெட்டிங் த வீடியோ, நம்ம சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக 1K சப்ஸ்கிரைபர்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு. மேலும் மேலும் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ண நிறைய பேர் வந்து நான் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவ் வி கெட் இன் த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப நாளாகவே கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு கமலஹாசனோட இஷ்யூ. தக் லைஃபோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஸோ இந்த ஆடியோ லான்ச் சாய்ராம் காலேஜில் வந்து நடந்தது. ஸோ இந்த காலேஜில் தான் இந்த ஆடியோ லான்ச்சு நடந்தது. எல்லோரும் பேசுறது பாடுறதுன்னு அவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கும் போது பாடுறது ஒரு சர்ச்சையாச்சு. இன்னொரு பக்கம் கமலஹாசன் பேசிய ஒரு விஷயம் ரொம்பவே சர்ச்சையாச்சு. அவர் உரையை ஸ்டார்ட் பண்ணும் போதே உறவே உயிரே தமிழே அப்படின்னு தான் தொடங்கியிருப்பாரு. உயிரே உறவே தமிழே. நீங்க இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவர் எப்படி தொடங்கியிருப்பாரு அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் அவர் ஸ்டார்டிங்ல தொடங்கியிருந்தாரு. அங்க இருக்க எல்லாரும் பத்தியும் பேசினாரு. அப்போ அவர் பேசின ஒருத்தர் தான் கன்னடா உலகத்தோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற சிவா ராஜ்குமார். அவரை கன்னடத்துல சிவனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை பற்றி பேசும்போது தான் கன்னட மக்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவர் என்ன ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னட மொழி வந்தது. தமிழ் மதர் லாங்குவேஜ், ஐ மீன் தாய்மொழி ஃபார் கன்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இந்த ஒரு வார்த்தை பெரிதும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதை சொன்னதுக்கப்புறம் கன்னட மக்களாக இருக்கட்டும், கன்னட பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை கன்னடா ஃபிலிம் சாம்பராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிப்பு கேட்கலன்னா கர்நாடகாவில் தக் லைஃபை ரிலீஸே பண்ண விட மாட்டோம் அப்படின்ட்டு மக்கள்லேருந்து பொலிட்டீஷியன்ஸ் வரையும் சொல்லிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் சினிமா வேற, இவர் பேசின ஒரு விஷயம் வேற அப்படின்னும் போது கமலஹாசன் கூட இருக்க தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஒரு படத்தை பேன் பண்ணுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட முதல் கேள்வியாக இருந்தது. எவ்வளவோ கன்னட படம் தமிழ்நாட்டில் ஓடப்பட்டு வெற்றி பெற்றிருக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணாத காந்தாரமும் இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ணாத அதர் கன்னட மொழியோட ஃபிலிம்ஸும் இல்லை. ஸோ ஏன் தக் லைஃப்பை பேன் பண்ணணும் இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. என்னதான் சொன்னாலும் இந்த பக்கம் தமிழ் மக்கள் என்னென்னா, கமலஹாசன் சொன்னதில் பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆப்வியஸாக தமிழ் மக்கள் பேசுகிறாங்க. ஸோ என்னோட ஒரு கருத்தும் அப்படியே தான் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மக்களோட கருத்தும் அதுவாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் சொன்னதுக்கப்புறம் கமலஹாசன் கோர்ட்டில் போய் உயர்நீதிமன்றத்தில் போய் வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் இதுக்காக அப்பீல் பண்ணியிருக்காரு. தங்களோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ கோர்ட் வந்து நிறைய விதமான கேள்விகளை அடுத்தடுத்து முன் வச்சிருக்கு. இது வந்து கமலஹாசனோட பேச்சுரிமையில் பேசினது அப்படின்னு சொல்லியிருந்தாலும், பேச்சுரிமையில் பேசப்பட்டிருந்தாலும் வந்து ஒருத்தர் மனசை துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 5 பாயிண்ட்ஸை வரிசையாக எடுத்து கர்நாடக நீதிமன்றம் பேசிக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இதில் முதலாவதா, உங்களுக்கு பேச்சுரிமை இருக்குது, ஆனால் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது. பேச்சு, உங்களோட கருத்துரிமை இதெல்லாம் மக்களின் உரிமைகளை புண்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் வந்து யாரும் உரிமை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இரண்டாவது விஷயம்னா, கர்நாடகா ஃபிலிம் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் KFCC அப்படின்ற ஒரு கர்நாடகா ஃபிலிம் சாம்பர் ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. அந்த மனு விசாரிக்கும் போது கோர்ட் சொல்கிறது என்னென்னா,
இஸ் நாட் அன் யங்ஸ்டர். அவர் ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஆண். கன்னட சூப்பர் ஸ்டாருக்காக பேசின ஒரு விஷயமா இருந்தாலும் திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. மூணாவதா, ஆல்ரெடி இவர் இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க மறுத்துட்டார் கமலஹாசன். இப்போ கோர்ட் கமலஹாசன் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இப்போ இதை உங்கள் கையிலே விட்டுடுறோம், நீங்கள் யாராவது புண்படுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாலாவதா, நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, அதை திருப்பி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். கர்நாடகாவில் படம் ரிலீஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் கோடிகளை சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு அந்த கோடிகள் வேணாம், கர்நாடகா மக்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே விட்டுங்க, சாரி கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியாக, ஆனால் பொதுமக்களின் உணர்வை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டீங்க. தப்பு நடக்கிறப்போ இந்த சூழலில் தான் நான் இப்படி பேசினேன், அதில் நான் யாராவது புண்படுத்தி இருந்தனா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருந்துச்சு. மேலும் கோர்ட் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி 1950களில் சி ராஜகோபாலாச்சாரி, அதாவது நம்மளோட ராஜாஜி, அவர் தான் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை வெளியிட்டார். அதாவது தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சது தான் கன்னடம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இவர் சொன்னதுக்கப்புறம் கன்னடாவோட எழுத்தாளர்கள் அவங்க வந்து ஒரு லெட்டர் மூலியமாக ராஜாஜியை ரீச் பண்ணதாகவும், அதை படித்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது தவறு அப்படின்ற மாதிரியும் மன்னிப்பு கேட்டு மறுகடிதம் எழுதுனாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கடிதம் என்ன அப்படின்றதும் இவர் மன்னிப்பு கேட்ட கடிதம், இது ரெண்டுமே வந்து கூகுளில் நான் தேடின வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ பட் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, 1950ல் ராஜாஜியே மன்னிப்பு கேட்டப்போ கமலஹாசன் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கர்நாடகா ஹைகோர்ட் சொல்லியிருந்துச்சு. பட் சோஃபார் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கல. அவர் வந்து 30ஆம் தேதி அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் 2 பேஜுக்கு ஒரு கண்டென்ட் வெளியிட்டிருந்தார். அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து டாக்டர் சிவா ராஜ்குமார் அவரோட ஃபேமிலி அவர் வந்ததுக்காக ஒரு நட்பு நிமித்தமாக, ஒரு அன்பு நிமித்தமாக தான் நான் வந்து இதை பேசியிருந்தேன். நான் கன்னட மக்களையோ அவங்க மொழியையோ புண்படுத்துகிற மாதிரி பேசலை. சீமா தான் என்னோட ஒரே மொழி, அந்த மொழிக்காக நான் பேசின ஒரு விஷயந்தான் இது. ஸோ மற்றபடி கன்னட மக்களை நான் புண்படுத்த விரும்பவே இல்லை. இது வந்து ஒரு தற்காலிக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சீக்கிரமாக இதை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த படத்தையும் என்னையும் ஏற்றுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. தவிர அந்த ஒரு மெசேஜுமே இட் டிடன்ட் ஆஸ்க் சாரி. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தக்லைஃப் ரிலீஸ் ஆகுமா கர்நாடகாவில் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. பட் அங்கே வந்து கன்னட பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே தமிழ்நாட்டில் எந்த பாலிட்டிஷியனும் ஏன் சப்போர்ட் பண்ணல? இப்போ வரைக்கும் கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் வந்து சீமான் தான். ஸோ கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார், அவர் கேட்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் சீமான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் எந்த கட்சிகளும் வந்து இவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து ஆதரிக்கவும் இல்லை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை, எது பற்றியும் பேசவும் இல்லை. ஸோ ஏன் இதை வந்து திராவிட கட்சிகளே வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கமலஹாசனோட தக் லைஃப் இஷ்யூ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு மத்தியில் நாளைக்கு தக் லைஃப் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 5 ஷோ, மார்னிங் 9லேருந்து மிட்நைட் 2 மணி வரைக்கும் ஷோஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியிலும் வந்து நாளைக்கு ஆல் ஓவர் இந்தியா தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. கர்நாடகாவில் என்ன ஏதுன்றது நம்ம இனிமேல் தான் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்மணி அப்படின்ற என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. அண்ட் என்னோட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும், என்னை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் அண்ட் ஃபேஸ்புக், எக்ஸ், மாண்ட்ரி எல்லா லிங்க்குமே கொடுத்துருப்பேன். அங்கே போய் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு அங்கேயும் தெரிவிங்க. பாய்.